பாண்டிய ஸ்டோர் டுடே எபிசோட் தீபாவளியெல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கோம். ஆதார் கார்டு கேட்பாங்க. மயில் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்காங்க. மீனா நம்ம கிளம்பலாமா, ஏன்னா டைம் ஆகுதுன்றாங்க. ஏய் சாப்பாடு ஆயிடுச்சுடா, நீ என்ன கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்க, சாப்பிட்டு போ. இல்லைம்மா வேண்டாம், எங்களுக்கு வேலை இருக்குது, நாங்கள் வெளியே போய் சாப்பிட்டுக்கிறோம். டேய் என்னடா பேசிகிட்டு இருக்க, சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ என்னடா வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன்ற, என்னடா உனக்கு பிரச்சனைன்றாங்க. சாப்பிட்டு போன்றாங்க. அம்மா இல்லைம்மா வேண்டாம்மா அப்படின்றாங்க. ஏண்டி போகிறவனை போய் தடுத்துட்டு இருக்க, அவன் போனால் போயின்னு போட்டு விட்டுரு அப்படின்றாங்க. அதை விட்டு சும்மா வந்து அவனை தடுத்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகுமா, அவனை விட்டுரு அவன் போட்டோம் அப்படின்னுவாங்க. அதுக்கப்புறம் இல்லைங்க, அது வந்து அவன் போகிறன்றவனே ஏன் தடுத்துட்டு இருக்க, அதுக்கப்புறம் உங்கள் பாருடா போகிறதா இருந்தால் நீ போய்க்கோ, அந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி கூப்பிட்டுட்டு இருக்காது, அந்த பொண்ணு வரேன்னா நீ தாராளமாக கூட்டிகிட்டு போ, ஆனால் வராத பொண்ணை வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னுவாங்க. சரி மீனா நீ தீபாவளி கொண்டாடிட்டு வா, நான் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஏன் தான் இவ இப்படி இருக்கானே தெரியலைங்க. இங்கே பாரு உன் பையன் மாறிட்டான், அவனுக்கு இங்கே இருக்கலாம் பிடிக்காது. மீனா பாத்தியம்மா அவன் எப்படி பண்ணுறான், விடுங்க மாமா சரின்னுவாங்க. சரி வாங்க எல்லாம் சாப்பிட்லான்ட்டு மயிலும் தப்பிச்சிருவாங்க. சரவணன் இவளுடைய வயசு விஷயத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இவ எதையோ ஒன்று மறைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. கண்டிப்பா இந்த விஷயத்தை இப்படி விடக்கூடாது, நம்ம கண்டிப்பா என்ன விஷயன்றதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது இப்படியே விடக்கூடாதுன்ட்டு அதை கடத்தி தான் எல்லாரும் ஒன்றா உட்காந்து ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டுக்கிட்டெல்லாம் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பலான்னு சொல்லிட்டு மீனா எல்லாம் பேக் பண்ணிவிடுவாங்க. என்ன மீனா கிளம்புறியா, ஆமாம் நான் கிளம்புறாத்தன்றாங்க. எல்லாம் எடுத்துக்கினீங்களாக்கா, அதிரசம் ஸ்வீட்டு எல்லாமே எடுத்துக்கிட்டேன்றாங்க. பரவாயில்லைக்கா இந்த விஷயத்தில் கரெக்டாக தான் இருக்கீங்க. சாப்பாடு யாருக்கடி உன் புருஷனுக்கு, ஆமாம் சமைக்கிற ஐடியாவே இல்லை போல் அத்தை, அங்கே சமைக்கிற ஐடியாலாம் இல்லை, பொருளும் வாங்கலான்றாங்க. சரி சரிடின்னு வாங்க. கதிர் நீ ராஜியை கூட்டிகிட்டு போறியா, இல்லை நீ சரி நாங்கள் விட்டுறியா, சரி அண்ணி நான் போயிட்டு வரேன், என்ன சென்டிமெண்ட்டாக பிடிச்சி அழுவா இன்னைக்கு கலலையான்றாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அக்கா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். சரி ராஜி சரிங்க அத்தை போயிட்டு வரேன்ட்டு எல்லாருக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சரவணன் வந்து மயில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரூமில் போயிட்டு ஆதார் கார்டெல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. மயிலும் வேலையை முடிச்சுட்டு வராங்க. மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உன்னுடைய ஆதார் கார்டு தொலைஞ்சிருச்சுன்னு அதை தேடிட்டு இருக்கேன் மாமா, அதை நானே எடுத்து தருவேன்ல, எப்போ எடுத்து தருவேன்றாங்க. இல்லை மாமா எடுத்து தருவேன்ல, எதுக்கு ஆதார் கார்டு, உன்னுடைய வயசு அதிகமாக இல்லை கம்மியான்றது தெரியணும், எப்போ போகிற அப்படின்றதே தெரியணும். என்னம்மா நான் தான் சொன்னேன் இல்லை, எனக்கு நீ சொல்றதுல நம்பிக்கை இல்லை, எனக்கு சந்தேகமா இருக்கு, அதனால தான் உன்னுடைய ஆதார் கார்டு கேட்குறேன். என்னம்மா இப்படியெல்லாம் பேசுறீங்க, பின்ன வேற எப்படி பேசுவாங்க, உன் மேலே எனக்கு சந்தேகம் இருக்கு, அதனால தான் நான் அப்படி பேசுறேன்னு வாங்க. அப்படியே மயில் வந்து ஷாக் ஆகுறாங்க. சீக்கிரமாவே வந்து உன்னுடைய மொத்த சுயரை பற்றி கண்டுபிடிக்கிறேன்னு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பாண்டியனும் இவங்களும் ரெண்டு பேரும் பைக்ல போயிட்டு இருப்பாங்க. கோமதி ஏண்டி கோமதி உன் அம்மா நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கு, ஆமாங்க அம்மா தான். அம்மா இடம் எங்கே நின்றுட்டு இருக்க, உன்கிட்ட தான் பேசணும்னா வீட்டுக்கு வந்திருக்கலாம் இல்லைம்மா, அதை விட்டு இங்கே வந்திருக்க, இல்லடி கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க அத்தை என்ன விஷயம். இல்லை உங்களுடைய பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு வாழ்க்கை துணியாக அமைச்சு கொடுத்துட்டீங்க, நல்ல ஒரு வாழ்க்கை எதிர்காலமும் இருக்குன்றாங்க, ஒவ்வொரு வேலை எல்லாருக்கும். ஆனால் என் பையன் பழனி அவனும் நல்லா தானே இருக்கான், கல்யாணம் ஆகி நல்லா தான் சுகன்யா கூட சந்தோஷமாக தான் இருக்கான்றாங்க. ஆனால் வந்து அவனுக்கு ஒரு விஷயம் பண்ணணும், என்ன பண்ணணுன்றாங்க, ஏதாச்சும் அவனுக்கு பண்ணணுமா, இல்லை எல்லாரும் நல்ல வேலையில் இருக்காங்க, பழனிக்கு ஒரு நல்ல வேலை வேணும்னு பார்க்குறீங்களா அத்தை, கவலைப்படாதீங்க அதெல்லாம் நான் பண்ணிடுறேன்றாங்க. இல்லை நீங்கள் ஏதோ பண்ண வேண்டாம் மாப்பிள்ள, ஏன்னா இவ்வளோ பண்ணி அவனை பார்த்துக்கினதே போதுன்றாங்க. இல்லை பழனிக்கு அவங்க அண்ணனுங்க வந்து ஒரு கடையை வந்து ஆரம்பிச்சு தர போகிறாங்க, இனிமேல் அவன் அங்கேயே வேலை செய்யட்டும்ன்றாங்க. அதை கேட்ட கோமதியும் பாண்டியனும் ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.